வெயிட் லாஸ் பண்ணணுமா? உங்க டயட்ல கண்டிப்பா இந்த ரெசிபிய ஆட் பண்ணிக்கோங்க. நீங்க டயட்ல இருக்கீங்க அப்டின்னா, இந்த ரெசிபி நீங்க ரெகுலரா ஆட் பண்ணும்போது, உங்க வெயிட்ல நல்ல சேஞ்ச் தெரியும். நல்லாவே வெயிட் குறையும். வீடியோ ஃபுல்லா பாருங்க. இதுவரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் ஐகானையும் ஆன் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். பூசணிக்காய் ராய்த்தா தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். 1 பவுல் வந்து பூசணிக்காய் ராய்த்தா நீங்க ஒரு மீலா எடுத்துக்கிட்டீங்க அப்டின்னா, நல்லாவே உங்களுக்கு டயட்ல இருக்கும்போது வெயிட் ரெடியூஸ் ஆகும். அதுக்கு நான் வந்து இப்போ 1 கப் வந்து பூசணிக்காய் வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணுங்கிற சைஸ்ல நீங்க கட் பண்ணிக்கலாம். 1 கப் தண்ணி சேர்த்து, ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு, தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு, நல்லா வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 மினிட்ஸ் பாயில் பண்ணிக்கலாம். நீங்க 5 மினிட்ஸ் பாயில் பண்ணாலே ஈஸியா குக் ஆயிரும். ரொம்ப நேரம் டைம் எடுக்காது. நீங்க வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த கிளாஸி லுக்ல இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா, உங்களுக்கு பூசணிக்காய் வெந்துருச்சு. இத வேற பவுல்ல தண்ணிய வடிகட்டிட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொன்னு இது வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல உங்களுக்கு வெயிட் ரிடக்ஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வயிறு புண்ணா இருக்கிறவங்களும் இந்த மாதிரி சாப்பிடும்போது உங்களுக்கு அதுலேருந்து நல்ல ரிலீஃப் கிடைக்கும். அடுத்து பேன்ல நம்ம 2 டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். டயட்ல இருக்கிறதுனால நம்ம ரொம்ப ஆயில் சேர்த்துக்க வேண்டாம். 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு, அது பொரிஞ்சு வரும்போது கருவேப்பில, பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏத்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். இஞ்சி துருவினது 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இத நல்லா சாட் பண்ணிட்டு, இது கூட வந்து நறுக்கி வச்சிருக்க சின்ன வெங்காயத்த ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் ஸ்பைசியா அ ஒரு மாரி ஜூஸியா சாப்பிடும்போது, உங்களுக்கு சாப்பிடுறதுக்கும் நல்லா இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா, ரெகுலரா நம்ம ஒரு ஃபுட்ட எடுத்துட்டே இருந்தோம்னா, நமக்கு வந்துட்டு என்ன ஆயிரும்னா, அ சலிப்பு தட்டிரும். ஸோ இந்த மாரி செஞ்சு சாப்பிடும்போது கண்டிப்பா அப்படி இருக்காது. தக்காளி நம்ம வந்து ஒரு தக்காளி மீடியம் சைஸ் நறுக்கி, அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு, வேக வச்சிருக்க பூசணிக்காவையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு, அடுப்ப ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற விட்டு எடுத்துக்கலாம். ஸோ இப்ப நல்லா ஆறுனதுக்கு அப்புறமேட்டு, தயிர் வந்து 1 கப் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா திக்கான தயிர் வந்து 1 கப் ஆட் பண்ணிட்டு, மேல கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணி, நீங்க மிக்ஸ் பண்ணிட்டு, இத அப்படியே ஒரு பவுல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு மீலா எடுத்துக்கோங்க. நீங்க டயட்ல இருக்கீங்க, பிளஸ் வந்துட்டு எக்சர்சைஸ் பண்றீங்க அப்படின்னா, உங்க வெயிட் வந்து இன்னும் நல்லா சீக்கிரம் ரெடியூஸ் ஆகும். உங்க உடம்புக்கு தேவையான வாட்டர் கன்டென்ட் இதுலயே இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து வீக்லி த்ரைஸ் எடுத்துக்கோங்க. இல்லன்னா 4 டைம்ஸ் எடுத்துக்கோங்க. ஒரு மீலா எடுத்துக்கோங்க. ஆஃப்டர்நூன் மீலாவோ, இல்ல மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாவோ எடுத்துக்கும்போது, நல்ல வந்து உங்க வெயிட் லாஸ்ல சேஞ்சஸ் தெரியும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உணவே மருந்து, மருந்தே உணவு அதுவே நம் பாரம்பரியம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.